இது மகிமை நேரம். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லாருக்கும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. திரும்பமாக இந்த தொலைக்காட்சியின் வாயிலாக நம்மை சந்திக்க செய்த தேவாதி தேவனுக்கு சகல துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காய் உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. உம்மை நாங்கள் துதிக்கிறோம். எந்த துதி ஸ்தோத்திரத்துக்கும் மேலான மகிமையுள்ள உம்முடைய நாமத்தை நாங்கள் புகழ்ந்து ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. நீர் ஒருவரே துதிக்கு பாத்திரர். எந்த துதி ஸ்தோத்திரத்துக்கும் மேலானவர் கர்த்தாவே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர். நீர் சர்வ வல்லவர், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர் கர்த்தாவே. இந்த நேரத்திலே எங்கள் நடுவிலே உம்மை நாங்கள் வருந்தி அழைக்கிறோம்ப்பா. எங்களோடு நீர் பேசும்படி, இந்த எல்லா செய்திகளையும் ஆசீர்வதிக்கும்படி உம்மை நாங்கள் வருந்தி அழைக்கிறோம். நீர் சொன்னீர், நான் உன் வாயோடே இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு நான் போதிப்பேன் என்று சொல்லி உன்னுடைய திவ்ய பிரசனம் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டோம், என்னை நிரப்பட்டோம். நீர் என் வாயிலே வார்த்தைகளை வையும்ப்பா. உங்களுடைய பிள்ளைகளுடைய இருதயம் திறக்கப்படட்டும். ஆவியானவர் ஒவ்வொருடைய இருதயத்தையும் திறந்து இந்த வார்த்தை அவருடைய இருதயத்திலே பதியத்தக்கதாகவும் 30, 60, 100 மேனி பலன் தரத்தக்கதாகவும் கர்த்தாவே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதியும். எங்களோடு கூட இருப்பா. இந்த செய்திகளின் வாயிலாக உங்களுடைய நாம மகிமைப்படட்டும். எங்கள் சிந்தனைகள் எல்லாம் நீர் ஒருமுகப்படுத்தும். இந்த செய்திக்கு விரோதமாக இந்த வார்த்தைகள் உங்களுடைய பிள்ளைகளுடைய மனதிலே பதிவதற்கு விரோதமாய் கிரீச்சுகிற எல்லா அந்தகார ஆவிகளையும் இயேசுவின் நாமத்துல நாங்க கட்டி ஜெபிக்கிறோம்ப்பா. உங்களுடைய பிரசனை இறங்கட்டும், எங்க ஒவ்வொரு வீடுகளிலேயும் இறங்கட்டும். இந்த வார்த்தைகளை கொண்டு எங்களோடு நீர் இடைப்படும். எங்களை ஆசீர்வதியும். உம்முடைய அன்பின் கரங்கள்ல தாழ்த்தி தருகிறோம். இயேசு நாமத்துல ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். சங்கீதம் 40:2. பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கன்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புது பாட்டை அவரின் வாயிலே கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். இந்த உலகத்துல நாம் பெற்று அனுபவிக்கும்படி ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற ஆசீர்வாதங்கள் நிறைய. இந்த உலக வாழ்க்கையிலே நாம் அனுபவிக்கிற எல்லா காரியங்களுமே ஆண்டவர் நமக்கு தருகிற நன்மைகள். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவ்விடத்தில் யாதொரு மாறுதலும் வேற்றுமை நிழலும் இல்லை என்று வேதத்துல வாசிக்கிறோம். நாம் அனுபவிக்கிறதற்கு சகல வித நன்மைகளையும் கர்த்தர் நமக்கு சம்பூரணமாக தருகிறார் என்று நாம் பார்க்கிறோம். நாம் அனுபவிக்கிற அநேகமான ஆசீர்வாதங்கள் ஆண்டவர் நமக்கு இலவசமாய் தருகிற நன்மைகள். நாம் பிரயாசப்படாமல் நாம் பெற்று அனுபவிக்கிற ஆசீர்வாதங்கள் நிறைய. இலவசமாக நாம் காற்றை அனுபவிக்கிறோம், சுகமாக நாம் மூச்சு விடுகிறோம். அதே போல் அழகான வீடுகளிலே நாம் தங்கி இருக்கிறோம், வேலைக்கு சந்தோஷமாக நாம் புறப்பட்டு போகிறோம். கர்த்தர் நமக்கு சுகமும் பலனும் ஆரோக்கியமும் நமக்கு தந்திருக்கிறார். நாம் விரும்புவதை நாம் செய்யத்தக்கதாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நாம் அனுபவிக்க கர்த்தர் நமக்கு தந்தாலும் கர்த்தர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிற காரியங்கள் உண்டு. இந்த உலக வாழ்க்கையிலே அவர் நம்மிலே எதிர்பார்க்கிற காரியங்கள் உண்டு. இந்த நாளிலே நாம் கர்த்தர் நம்மிடத்திலே பிரதானமாய் எதிர்பார்க்கிற ஒரு காரியத்தை பற்றி தான் நம்ம தியானிக்க போகிறோம். அதுக்கு முன்னாலே ஒரு நிமிடம் நீங்கள் எல்லாரும் உங்களை யோசித்து பாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு அனுபவிக்க தந்திருக்கிற நன்மைகளில் எல்லாம் பிரதானமான நன்மை என்று, பெரிய ஆசீர்வாதம், இது எனக்கு கிடைக்க கூடாது ஆனால் கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார் என்று நீங்கள் நினைக்கிற ஆசீர்வாதம் எது என்று யோசித்து பாருங்கள். ஒரு நிமிடம்
ஆண்டவருக்கு அந்த காரியத்துக்காக நன்றிகளை சொல்வீர்களா? ஆண்டவரே, இந்த நன்மை எனக்கு தந்தீரே, இந்த உலக வாழ்க்கையிலே இந்த ஆசீர்வாதத்தை எனக்கு தந்தீரே, உமக்கு நன்றி நன்றி என்று சொல்வீர்களா? மனதார ஆண்டவரை ஸ்தோத்திரித்து பாருங்கள். ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் நாம் அனுபவிக்கிறதற்கே, ஆனால் ஒரு ஆசீர்வாதத்தை வேதமே அது ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்று சொல்லுகிறது. இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை பற்றி நாம் கவலையற்றிருந்தோமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்து கொள்ளுவோம் என்று வேத வசனம் சொல்லுகிறது. ஆண்டோர் நமக்கு தந்த ரட்சிப்பு பெரிதானது, விலையேற பெற்றது. ரட்சிக்கப்பட்ட நம்ம எல்லாருக்கும் கர்த்தர் செய்த ஒரு பெரிய காரியம், உளையான சேற்றிலிருந்து நம்மை தூக்கி எடுத்தார். பகைக்கப்படத்தக்கவர்களாய் நாம் இருந்தோம். அழுக்கான கந்தையை போன்ற நன்மைகளை வைத்து கொண்டு நாம் இருந்தோம். அவரோ நம்மேல் கொண்ட பெரிய அந்த இரக்கத்தினாலே அந்த உளையான சேற்றிலிருந்து, அந்த பாவக்குழியிலிருந்து நம்மை மீட்டெடுத்தார், நம்மை தூக்கி எடுத்தார். அவருடைய ஜீவ ரத்தம், பரிசுத்த ரத்தம் கொண்டு நம்மை கழுவினார். கழுவின நம்ம எல்லாரிடத்திலேயும் அவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், அந்த பரிசுத்தத்திலே நாம் நிலை கொண்டு இருக்க வேண்டும், இன்னும் பரிசுத்தமாக வேண்டும். அதைத்தான் இந்த வாரத்திலே நாம் தியானிக்க போகிறோம். இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் அந்த பெரிய ரட்சிப்பை நீங்கள் பெற்றிருக்கிறீர்களானால் கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். ஆண்டவரே, நீ ரட்சித்தீரே, பரிசுத்தமாக்கினீரே, உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். உலகத்தை விட அது விலையேற பெற்றது. ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படுவது இந்த முழு உலகத்தை விட விலையேற பெற்றது என்று இயேசு கிறிஸ்துவே நமக்கு சொல்லி இருக்கிறார். நீங்கள் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறீர்களானால் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். இன்னும் அந்த அனுபவம் உங்களுக்கு இல்லை, இன்னும் கர்த்தருடைய சமூகத்திலே வந்து நீங்கள் உங்கள் பாவங்கள் போக கழுவப்படவில்லை, ஆனால் இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம், ஆண்டவரே, உங்களுடைய பரிசுத்த இரத்தத்தினால் என்னை கழுவும். என்னிடத்திலே காணப்படுகிற பாவங்கள், என்னுடைய ஜென்ம பாவங்கள், என் கர்ம பாவங்கள் எல்லாவற்றிலிருந்து என்னை விடுதலையாக்கும், என்னை பரிசுத்தமாக்கும். இந்த உலக வாழ்க்கையிலே நான் பரிசுத்தமாய் வாழ எனக்கு பலன் தாரும் என்று கேளுங்கள். அந்த கல்வாரின் திரு ரத்தம் தான் உங்களை கழுவ முடியும். அந்த பரிசுத்த இரத்தத்தினால் மாத்திரம்தான் நாம் செய்த பாவங்கள், நம்மை தொடர்ந்து வந்த பாவங்கள் எல்லாவற்றிலும் இருந்து நாம் விடுதலையாக முடியும். இயேசுவே, என்னுடைய சுய நீதினால் நான் உங்களுடைய அந்த பரிசுத்த ராஜ்யத்திற்கு வர முடியாது, அந்த பரிசுத்தத்திலே பங்கடைய முடியாது. என்னை பரிசுத்தமாக்கும், என்னை கழுவி சுத்திகரியும் என்று கேட்பீர்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் நல்ல தகப்பனே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த செய்தியை கேட்கிற யாராவது இன்னும் நான் ஆண்டோடைய இரத்தத்தினால் கழுவப்படவில்லை, அந்த அனுபவம் எனக்கு இல்லை என்று சொல்வார்களானால் இந்த நாளிலே அது அவருடைய சந்தோஷமான நாளாக மாறும்படிக்கு கர்த்தாவே இந்த நாளிலே அவர்களுடைய இரத்தத்தினாலே கழுவப்பா. நீர் பட்ட ஒவ்வொரு அடிகளும் எங்களுக்காக, எங்கள் மீறுதல்களின் நிமித்தம் நீர் காயப்பட்டீர், எங்கள் அக்கிரமங்களின் நிமித்தம் நீர் நொறுக்கப்பட்டீர், எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ண ஆக்கினை ஏற்றுக்கொண்டீர் கர்த்தாவே. அந்த பரிசுத்த இரத்தத்தினால் கழுவி சுத்தமாகும் அந்த அனுபவத்தை, பரிசுத்தமாகிற பாவங்கள் போக கழுவப்படுகிற அந்த அனுபவத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும். உடைய அன்பின் கரங்களிலே தாழ்த்தி தருகிறோம். இயேசு நாமத்துல கேட்கிறோம் பிதாவே, ஆமேன்.